கிட் ஸ்டோரிஸ் வித் மீனோல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? கொரியன் கிமச்சி, அதாவது கொரியால ஃபேமஸான பிக்கல். இது எப்படி பண்றாங்க, அதோட கிட்ஸ் என்ன அட்டகாசம் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாமா? ஓகே குட்டீஸ், வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான கிராமம் இருந்துச்சா. அங்க ஹானான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருந்தாலாம். அவளுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சோன்னு அவ பாட்டி வீட்டுக்கு போயிட்டாலாம். பாட்டி கிட்ட போய் ட்ரெடிஷ்னலா எப்படி இருக்கிறது, என்னென்ன நம்மளோட டிஷ், அதாவது பாரம்பரியத்தை கத்துக்கணும் அப்படிங்கிறது ஹனாக்கு ரொம்ப ஆசையா. சரின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு போனாலும் அவளை சுட்டித்தனத்தை ஆரம்பிச்சிட்டாலாம். ஜாலியா ஊர் மக்கள் எல்லாம் போய் பாக்குறது, ஊர் எப்படி இருக்கு அப்படின்னு சுத்தி பாக்குறதுக்கு கிளம்பிட்டாலாம். பாட்டி வீட்டுக்கு வெளியில நிறைய ஜாடி இருந்துச்சா. உடனே அதை பார்த்து அவ பாட்டி கிட்ட கேட்டாலாம், பாட்டி என்னது இவ்வளவு ஜாடி வச்சிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொன்னாங்களா, அதாவது நான் நிறைய கிமச்சி ப்ரிப்பேர் பண்ணி ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே தருவேன், அதனாலதான் இங்க ஜாடி ஊறுகாய் ஜாடி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொன்னாங்களா. அப்படியா, எனக்கும் சொல்லித்தாங்க பாட்டி அப்படின்னு சொன்னாலாம். பாட்டி சொன்னாங்களா, நம்மளோட விவசாயமே நம்ம முட்டைக்கோச வியாபாரம் பண்றதுதான். முட்டைக்கோசு நல்லா வியாபாரம் பண்ணி அதை நம்ம முட்டைக்கோசா விக்கிறத விட ஊறுகாயா போடுவோம். நம்மளோட ட்ரெடிஷ்னல் டிஷ் அது. அந்த மாதிரி பண்றதுதான் நம்மளோட பாரம்பரியம். அதை நான் எப்படின்னு உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொன்னாங்களாம். சரின்னு சொல்லிட்டு இவ அந்த முட்டைக்கோசு விளைய வச்சிருக்காங்க இல்லையா, அந்த தோட்டத்துக்கு போய் பார்த்தாலாம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சா. அன்னைக்குன்னு பார்த்து பயங்கர புயல் காத்து வந்து முட்டைக்கோஸ் பாதிக்கு மேல கெட்டு போச்சா. அதுல எது நல்லா இருக்குங்கிறத அதை மட்டும் பார்த்து இவ எடுத்துட்டு போனாலாம். எடுத்துட்டு போனோன்னு அவங்க பாட்டி சொன்னாங்களா, அதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி நல்லா நறுக்கி வைங்க நைஸா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அந்த கிமச்சிக்கு தேவையான உப்பு, காரம், எலுமிச்சம்பழம் ஜூஸ், பூண்டு, காஞ்ச மிளகாய், இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் தேவை. அதெல்லாம் கரெக்டா இந்த அளவுல எடுத்து வைங்க அப்படின்னு பாட்டி சொன்னோன்னு இவங்களும் அதே மாதிரி எடுத்து வச்சாங்களாம். எடுத்து வச்சு அதை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த ஜாடியில போட்டு அடைச்சு வச்சிடுவாங்களாம். வின்டர் சீசன் வரும்போது எல்லாருக்கும் சேர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு பாட்டி சொன்னாங்களாம். சரி ஓகேன்னு இவளும் அதே மாதிரி எல்லாம் ஜாடியில போட்டு அடைச்சு வச்சுட்டாலாம். அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் வின்டர் சீசன் வந்தோன்னு அவங்க பாட்டி இதை கொண்டு போய் ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு சரி நான் அந்த ஜாடி எல்லாம் போய் எடுத்து பார்த்து, அதுக்கப்புறம் வின்டர் சீசன் வெளியில இருக்கவும் எல்லாரும் ஃபயர் கேம்ப் மாதிரி வச்சு அதை சுத்தி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். இவ அந்த கிமிச்சி எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடுத்தாலாம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா அது வின்டர் டைம் இல்லையா, அந்த மாதிரி பிக்கிள் சாப்பிடறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு ஏத்தமான டைம், அதுவும் இல்லாம அவங்க பாட்டி ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர் மக்களும் விரும்பி சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டாங்களாம். இவளுக்கு ஹனாக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சா. பரவாயில்லையே, நம்ம பாட்டி ஊர் மக்கள் ஃபுல்லாரையும் சேர்த்து எவ்வளவு பேர் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உடனே அந்த கிமச்சிய அடுத்த நாள் சாப்பிடும் போது ட்ரெடிஷ்னலா தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவ ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லாம் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்களாம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா. அவளுக்கு அந்த லீவு பாட்டியோட ரொம்ப சந்தோஷமாவும், அதுவும் இல்லாம அவ பாரம்பரியமான டிஷ் கிமச்சியும் கத்துக்கிட்டாளாம். இதுல நமக்கு என்ன தெரியுது குட்டீஸ், நம்மளும் நம்ம பாட்டி கிட்ட போய் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட பாரம்பரியம் என்ன, அப்புறம் அவங்களோட சமையல் என்ன, அவங்களோட குறிப்பு எல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. நம்ம பொறுமையா ஜாலியா என்ஜாய் பண்ணி அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு கதை அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.